போன 2 எபிசோடுமே நம்ம தெய்வனுடைய அன்பை பற்றி பார்த்தோம். ஆனால் இந்த எபிசோடில் ஒரு அழகான கதையை பற்றி பார்க்க போகிறோம். அந்த கதை உங்களோட லைஃப்பை மாற்றும். ஏன்னா அந்த கதை உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யார் சார்? நீங்கள், நான் உங்கள் பிரதீஷ். ஒரு வறண்ட நிலம், யாருமே வாழ முடியாது, இல்லைன்னா யாருமே போக முடியாத ஒரு நிலத்துல ஒரு ஒரு பையன் வாழ்ந்துட்டு வரான். இந்த பையனுக்கு 2 கால்களுமே முடமாக்கப்பட்டு தன்னுடைய லைஃப்ல எல்லாத்தையும் இழந்து இனிமே எனக்கு எதுவுமே கிடைக்காது, ஏன்னா எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமையில ஒரு இருட்டடைஞ்ச ஒரு ரூம்ல தன்னந்தனிமையா என்ன பண்ணிட்டு இருக்கான், வந்துட்டு இருக்கான். ஸோ என்னோட பேக் அண்ட் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஒரு பெரிய ராஜாவோட பேரன், அதாவது சவுலோட பேரன். சவுலோட பையன் யோனத்தானோட பையன் தான். ஸோ இவனோட 5 வயசா இருக்கும் பொழுது இவனுக்கு ஒரு செய்தி ஒன்று வருது. என்னன்னா, தன்னுடைய அப்பாவும் தன்னுடைய தாத்தாவும் போர்ல இறந்து போறாங்க. ஆனா இந்த செய்தியை கேட்கறது அளவுக்கு இவனுக்கு ஒரு மெச்சூரிட்டி கிடையாது. ஏன்னா ஒரு 5 வயசு குழந்தை, ஒரு கை குழந்தை. ஸோ இந்த செய்தி அரண்மனைக்கு வந்த உடனே அரண்மனையில் இருக்கிறவங்க ரொம்ப பதப்படப்பாகிறாங்க. ஸோ அடுத்த வாரிசு யாருமே கிடையாது, அப்பாவும் இறந்துட்டாங்க, அவனோட பையனும் இறந்துட்டாங்க, இனி அடுத்து இந்த 5 வயசு சின்ன குழந்தை தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 வயசு சின்ன குழந்தைய வளர்த்த ஒரு தாய் இருப்பாங்கல்ல, ஒரு செவிலியர், ஒரு நர்ஸ் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த குழந்தையாவது நம்ம என்ன பண்ணிடணும், காப்பாற்றிடணும். அதாவது அரண்மனையை கைப்பற்றுறதுக்கு முன்னாடி இந்த குழந்தைய நம்ம எங்கேயாவது கொண்டு போய் ஒளிச்சு வச்சிடணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த குழந்தைய எடுத்துட்டு அவங்க அவங்களோட முழு பலத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்கிருந்து ஓடும்போது என்ன பண்றாங்க, அவங்களோட கால் தடுக்கி கீழே விழுந்து அந்த குழந்தையோட கால் 2ம் என்ன ஆகுது, முடமாக்கப்படுது. ஸோ அதுக்கப்புறம் அவனோட லைஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இருண்ட ஒரு லைஃப் தான் ஆகுது. அவன் அங்கேருந்து என்ன பண்ணுறான், ஒரு வனாந்தரத்துக்கு போகிறான், லோதேபார்ன்ற ஒரு வனாந்தரத்துக்கு. அந்த லோதேபார்ன்றோட மீனிங்கே ஒரு வறண்ட நிலம், ஒன்றுமே இல்லை அப்படின்றதான் அர்த்தம். ஸோ அந்த இடத்துல தான் அவன் என்ன பண்ணுறான், வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறான். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ராஜா, எல்லாருக்கும் மனசுக்கு ரொம்ப நெருங்கின ஒரு ராஜான்னு பாருன்னு பார்த்தீங்கன்னா தாவீது ராஜா தான். ஸோ அந்த அவரோட காலகட்டத்தில் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ தான் அவரோட மனசுக்கு ரொம்ப ஒரு சஞ்சலமான ஒரு விஷயம் ஒன்று ஏற்படுது. என்ன அப்படின்னா, தன்னுடைய நண்பனுக்கு கொடுத்த ஒரு வாக்கு அவன் இன்னும் அவன் நிறைவேற்றாமையே இருக்கிறான். அந்த நண்பன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேவி போசைத், அதாவது அந்த கால் 2 இழக்கப்பட்ட அந்த பையனோட அப்பா. அந்த அப்பாவும் தாவீது ராஜாவும் மிகப்பெரிய நண்பர்கள். வனாந்தரத்துல தாவீது ராஜா சவுலுக்கு பயந்து ஓடும் பொழுது யோனத்தான், அதாவது தன்னுடைய நண்பனுக்கு பண்ண ஒரு உடன்படிக்கை மறுபடியும் நினைவு கூர்றாரு. என்ன அப்படின்னா, யோனத்தான் தாவீதுகிட்ட சொல்லியிருப்பாரு, நீ எப்படி ராஜாவாயிருவேன்னு தெரியும், நீ ராஜாவானதுக்கு அப்புறம் என்னோட வீட்டை நீ என்ன பண்ண நினைச்சுப்பாரு, என்னோட வீட்டுக்கு நீ தயை காமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கை அவர் பண்ணியிருப்பாரு. அவர் நினைச்சா அந்த உடன்படிக்கை என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, இக்னோர் பண்ணிருக்கலாம், அதை தவிர்த்திருக்கலாம். ஏன்னா யோனத்தானும் கிடையாது, அவங்க அப்பாவும் கிடையாது, யாருமே கிடையாது மேவி போசைத்தை தவிர. ஸோ அதனால அந்த உடன்படிக்கையை அவன் இக்னோர் பண்ணிருக்கலாம். ஆனா அவன் மறுபடியும் அதை நினைச்சு பார்த்துட்டு தன்னுடைய இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்றான் அப்படின்னா, கேட்கறான், சவுலோட குடும்பத்துல யாராவது மிஞ்சி இருக்கிறாங்களா, நான் அவனுக்கு என்ன பண்ணணும், தயை பாராட்டணும் அப்படின்னு சொல்ல உடனேயும் அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சவுலோட அரண்மனையில வேலை பார்த்த ஒரு வேலைக்காரர் என்ன பண்றாங்க, கூட்டிட்டு வராங்க. அவர் கூட்டிட்டு ராஜாவோட முன்னாடி நிற்கும் போது தாவீது ராஜா கேட்கிறாரு, உனக்கு தெரியுமா சவுலோட குடும்பத்துல யாராவது மிஞ்சி இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அந்த வேலைக்காரரை சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆமா இருக்கிறாரு, அவர் இந்த மாதிரி லோதேபார்ன்ற ஒரு இடத்துல வனாந்தரத்துல தனியா ஒரு ரூம்ல இருக்கிறாரு, அவருக்கு 2 கால்களும் என்ன பண்ணிருக்கு, முடமாக்கப்பட்டிருக்கு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மிகப்பெரிய நண்பன் யோனத்தானுடைய பையன் அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. சொன்ன உடனே தாவீது ராஜா என்ன பண்றாரு, உடனே ஆளை அனுப்பி நீ என்ன பண்ணிரு, அவங்க கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஆனா எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம அந்த மேவி போசைத் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க கூட என்ன பண்றாரு, அந்த அரண்மனைக்கு டிராவல் ஆகி வர்றாரு. ஏன் அப்படி டிராவல் ஆகி வர்றாரு, எதுவுமே கேட்காம? ஏன்னா அவர் பயந்து தன்னுடைய உயிரை எடுத்துருவாங்களோ, ஏன்னா ராஜாவோட வம்சத்தை அழிக்கணும் அப்படின்றது தான் அந்த காலத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய எழுதப்படாத ஒரு ரூல். அது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ராஜா எழும்புனதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி இருந்த ராஜாக்களோட வம்சத்தை எல்லாத்தையும் அழிச்சாதான் இந்த ராஜாக்கள் ஒரு சமாதானமான ஒரு ராஜ்யத்தை என்ன பண்ண முடியும், அவங்களோட ராஜ்யத்தை அவங்க பறிக்க முடியும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, அந்த ராஜாக்கள்லாம் கொன்றுவாங்க. ஆனா இங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாமே பயந்திருந்த ஒரு விஷயம் என்னன்னா, தாவீது ராஜா அவங்க எல்லாத்தையும் கொன்னுட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஒருத்தர் மிஞ்சி இருக்கும்பொழுது அவருக்கு தயை காமிக்கணும்னு நினைக்கிற அந்த ஒரு மனசு இருக்கு பாத்தீங்களா. ஸோ அதை நினைச்ச உடனே ஜனங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஸோ இந்த தாவீது ராஜா ஏன் தயை காணிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த தயை காணிக்க போறாரு அப்படின்றது இந்த டிராவலாய் வர இந்த மேவி போசைத்துக்கு தெரியவே தெரியாது. ஸோ அவன் என்ன நினைக்கிறான், இங்க இருந்து கால் இல்லாம நம்ம சாக தான் போறோம், இனி அரண்மனையில போய் செத்தா என்ன அப்படின்னு நினைச்சிட்டு
அரண்மனைக்கு வராரு. அந்த மெபிபோசேத்தை வந்துட்டு தாவீதுக்கு முன்னாடி கொண்டு வந்து போடுறாங்க. தாவீதுக்கு முன்னாடி கொண்டு வந்து போட்டோன்னு தாவீதுடைய கண்கள் கலங்கி அவன் சிங்காசனத்தை விட்டு எந்திரிச்சு ஓடி வந்து அவனை தூக்கி அவனை கட்டி பிடிச்சி அவனுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, சவுலோட நிலத்தை எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துட்றாரு. அவரோட தாத்தாவோட நிலத்தை எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணிடுறாரு, திரும்ப நீயே வச்சுக்கோன்னு சொல்லி திரும்ப கொடுத்து, அந்த சவுலோட வேலைக்காரனா இருந்தவரை என்ன பண்றாரு அப்படின்னா, இனிமே நீ இவருக்கு பணிவிடை பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து தன்னோட பந்திலையும் அவர் இருக்க வச்சு அவருக்கு சாப்பாடு போட்டு அழகு பார்த்தாரு. ஸோ அவரோட வறண்ட நிலம், தன்னந்தனியா இருந்த ஒரு அமைதியா இருந்த ஒரு வாழ்க்கை ஒரே ஒரு செகண்ட்ல டக்குன்னு திருப்பி போட்ட மாதிரி செழிப்பா மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில நம்ம வந்துட்டு எதுவுமே இல்லை, நம்ம வந்துட்டு எதுவுமே இல்லாம நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ட்ரையா இருக்கு, எனக்கு பண கஷ்டம் இருக்கு, இல்லாட்டினா எனக்கு வந்துட்டு நோய் வந்துடுச்சு, இல்லைன்னா நான் எக்ஸாம்ஸ்லாம் ஃபெயில் ஆகிட்டேன், இனி நான் எப்படி வாழ போறேன்னே தெரியல, இல்லைன்னா எனக்கு படிப்பு கிடையாது, எனக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது, என்னோட லைஃப்ல நான் வெறுமையா இருக்கிறேன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது வந்துட்டு தேவனுடைய பிளான் தான். ஏன் அப்படின்னா அவனுடைய கால்கள் முடமாக்கப்படலை அப்படின்னா அவன் வளர்ந்து வந்து கண்டிப்பா தாவீது ராஜாவுக்கு எதிராக என்ன பண்ணுவான் அப்படின்னா போர் எடுப்பான், அதுல அவன் தோற்றும் போவான். ஆனா தேவன் என்ன பண்ணாரு, அவனோட கால்களை முடமாக்குனதுக்கு அப்புறம் தேவன் வந்துட்டு யோனத்தான் வந்து தாவீதுக்கு கொடுத்த உடன்படிக்கையை காப்பாற்றணும்னு சொல்லி தாவீது மூலமா அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை என்ன பண்ணாரு, திரும்ப கொடுத்தாரு. அதே மாதிரி உங்களோட லைஃப்ல உங்களுக்கு ஒரு வறண்ட நிலமான ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னா கர்த்தர் அதை திரும்ப செழிப்பா மாற்ற அவரால் முடியும். ஸோ உங்களை தேடி ஒரு கரம் வரும், உங்களை தேடி ஒரு வார்த்தை வரும், நான் உங்க கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, நீங்க தனிமையா இருக்கும்போது நான் உனக்கு உடனே இருக்கிறேன், நீ பயப்படாத, நீங்க பலனற்று இருக்கும்போது நான் உனக்கு பலனா இருக்கிறேன், நீ பயப்படாதன்னு சொல்லி உங்களை தேற்றுறதுக்கு ஒரு கரமும் ஒரு வார்த்தையும் உங்களை தேடி வரும். அந்த டைமில் நீங்க எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம நீங்க அதை கட்டியா பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை செழிப்பா மாறும். அது மட்டும் இல்லாம இந்த கதையில இருந்து ஒரு அழகான நட்பை நம்ம பார்க்க முடியுது. ஒரு நண்பனுக்கு கொடுத்த உடன்படிக்கை தாவீது ராஜா எத்தனை வருஷம் ஆனாலும் நான் காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு அதை காப்பாற்ற அவர் ட்ரை பண்றாரு. அதே மாதிரி நமக்கும் நல்ல நண்பர்கள் இருப்பாங்க. அவங்க உங்களுக்காக நேரத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பாங்க, உங்களுக்காக பணத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பாங்க, உங்களுக்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி என்னோட நண்பனுக்காக நான் என்னனாலும் பண்ணுவேன்னு சொல்லி உங்க கூட நிறைய பேர் வருவாங்க. அதே மாதிரி நீங்களும் அவங்களுக்காக நீங்க என்னனாலும் நீங்க பண்ண தயாரா இருங்க. ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ பின்பற்ற உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கு அப்படின்னா அது நண்பர்கள் மட்டும்தான். நல்ல குவாலிட்டியோட அது எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஆசீர்வாதம், நல்ல நண்பர்கள் நல்ல ஒரு ஆசீர்வாதம் கூட சொல்லலாம். அந்த மாதிரி நல்ல நண்பர்களை நீங்க சேர்த்து கொள்ளுங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நண்பர்கள் யாரும் இருந்தாங்க அப்படின்னா நீங்க கமெண்ட்ல டேக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை.